السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த நின்றுகள் ஓட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இந்த ஜும்மா உரையில் அஞ்சிக் கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகள் என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம். இத்தனையோ நன்மையான காரியங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற நாம், துஆ கேட்கின்ற நாம், சில வகையான பிரார்த்தனைகளை, சாபங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும். ஆனால் நம்மளை அறியாமையும் நாம பல கட்டங்கள்ல நடைமுறை பழக்கத்தினாலும் அல்லது மார்க்கத்தை தெரியாத காரணத்தினாலும் பல்வேறு பிரார்த்தனைகளை நமக்கு எதிராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, சந்ததிகளுக்கு எதிராக செய்து விடுகின்றோம். அது போன்ற பிரார்த்தனைகளை நாம கவனமாக இருக்கணும், செய்யாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய காலம் நேரங்கள் இருந்தாலும் செய்யாமல் நீங்கள் அதை பொறுத்துக் கொள்வீர்களானால் அதனால கிடைக்கிற தரஜா ரொம்ப பெருசா இருக்கு. பெற்றோர்கள் செய்கிற பிரார்த்தனையில நல்ல பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள். தவறான பிரார்த்தனைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களானால் பொறுமை காத்து திரும்புங்க. அதுல இருந்து பிள்ளைக்கு எதிராக ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, சந்ததிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான நோக்கம். பொதுவாக இஸ்லாம் மார்க்கம் எல்லா ஏவல் கட்டளைகளையும் விலக்கல்களையும் மிக தெளிவாக பேசுகின்ற மார்க்கம். எந்த சட்டத்தை சொன்னாலும் அதில் ஒரு விதி விலக்கையும் சேர்த்து மனித இயல்புக்கு தகுந்தவாறு தான் சட்டங்களை எல்லாம் அமைத்து கொடுக்கிறாங்க. பிரார்த்தனை என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான சட்டம். ஒரு மனிதனுக்கு தேவைகளை கேட்பதற்கும், பாவ மன்னிப்பு கேட்பதற்கும், இஸ்திக்பார் செய்வதற்கும், தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நிறைவேற்றி கேட்பதற்கும் இப்படி பல வகையான பிரார்த்தனைகளை நம்ம செய்யறோம். எந்த பிரார்த்தனையும், எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். தடை செய்யப்பட்ட பிரார்த்தனைகளை, அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனைகள் என்ற லிஸ்ட்லையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இணை வைத்துக் கொண்டு நல்ல பிரார்த்தனை செய்வார்களானால் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று சொல்ல இயலாது. ஒருவேளை உலகத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் வழங்கப்பட்டிருக்கலாம், மறுமைக்கான பிரார்த்தனைகள்ல அர்த்தம் இல்லாம போயிடும், அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. பிரார்த்தனை முக்கியமானதுதான். ஆனால் அதை ஏற்பதும் மறுப்பதும், அதை நமக்கு எதிராக மாற்றுவதும் அல்லாஹ் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கான்.
கேட்க வேண்டியது மட்டும்தான், பெட்டிஷன் போட வேண்டியது நம்ம கதை. அதை யாரு எப்ப எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பார். சிலர் 20 ஆண்டுகள் பிரார்த்திப்பார்கள் வீடு கட்டுவதற்காக. ஆனால் அவரால் கட்டவே முடியாது. ஒரு நோய் நொடிய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிறுவனத்தை அமைச்செல்லாம் நடப்பாரு, நடக்கவே செய்யாது. வாழ்நாள் முழுக்க அது கனவாக பிரார்த்தனையாக இருக்கும். தாமதிக்கிறான் என்றால் அதுல பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் மீது. நம்ம கேட்ட உடனே கொடுத்துடணும் அப்படின்னா அது மனிதர்கள்ட்ட தான் உண்டு இல்லைன்னு பதில் வரும். ரப்பல் ஆலமீன் தருவான் நம்பிக்கையோடு கேட்கணும். தராமல் இருந்தாலும் ஏற்க வேண்டிய மனநிலை இஸ்லாத்தின் அடிப்படை. ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை. எந்த பிரார்த்தனைக்கு 3 அம்சம். ஒண்ணு, அல்லாஹ் கேட்டதை தருவான், இல்லை என்றால் கேட்டதை விட சிறந்ததை தருவான், அது பதில் அளிக்கப்படுதல். 2வது அம்சம் என்னவென்றால் நமக்கு ஏற்படுகிற துயரங்களை, துன்பங்களை, உடல் ரீதியான மன ரீதியான வழிகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். இது பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய நன்மைகள். 3வது, இந்த 2ம் நடக்காது உலகத்துல. எதுவுமே நடக்காம அல்லாஹ் வச்சிருப்பான், பெண்டிங்ல வச்சிருப்பான். எல்லாமே சேகரிக்கப்படும் நன்மைகளாக மறுமையில் அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை தான் பிரார்த்தனைக்குள்ள அடிப்படை. இதை தாண்டி ஒரு அம்சம் இல்லை. ஒரு பிரார்த்தனை ஒரு மனிதனுக்கு எல்லா கட்டத்திலும் தேவை. தன்னுடைய அறிவை கொண்டே எல்லாத்தையும் செயல்பட்டுலாம். எனக்கு திறமை இருக்கு, 40 ஆண்டுகள் திறமையானவன், நிறுவனங்களை நடத்தியிருக்கிறேன், பெரிய குடும்பங்களை நடத்தியிருக்கிறேன் 50 ஆண்டுகள், அதெல்லாம் சரிதான். அதை நிறைவேற்றி கொடுப்பது அல்லாஹ். அது பெருமை ஏறக்கூடாது. பிரார்த்தனை தேவையில்லை என்று நினைக்கிறவன் தௌஹீதை விடுறான்னு அர்த்தம். ஷிர்கை நோக்கி உள்ள புரண்டும். இது குர்ஆன் நமக்கு சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீபு லக்கும். உங்களுடைய இரட்சகன் சொல்கிறான், என்னிடம் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். சிலர்கள் என்னை வணங்கு, இந்த இடத்துல இபாதத்துக்கு துஆ வைக்கணும். முஸ்லிம் விளக்கம் சொல்லிட்டாங்க. அத்துஆ ஹுவல் இபாதா. இந்த வசனத்தை ஓதிட்டு யார் என்னிடம் பிரார்த்திப்பதை விட்டு, என்னை வணங்குவதை விட்டு, வணக்கமே பிரார்த்தனை, பிரார்த்தனையே வணக்கம் என்று பெருமாள் சொன்னாங்க. அத்துஆ ஹுவல் இபாதா. அப்ப இந்த இடத்துல என்ன வசனத்துக்கு அர்த்தம் சொன்னா, வணக்கம் அர்த்தம் துஆன்னு வச்சிருக்கணும். துஆதான் வணக்கம். என்னிடம் பிரார்த்திப்பதை விட்டும் எவர்கள் பெருமை கொள்கிறார்களோ, தேவையற்றதாக நினைக்கிறார்களோ, இழிந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தீர்ப்பையும் சொல்லிட்டான். பிரார்த்தனை வேண்டாம் என்று ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் நினைப்பான், ஆனால் அவன் நரகத்துக்கு தயாராகிட வேண்டியதான். இந்த வசனத்தை ஓடிட்டு பெருமானார் சொன்னாங்க, துஆ ஹுவல் இபாதா. சுனன் திருமதியில் இந்த ஹதீஸை பார்க்கிறோம். 3180வது சரியா பார்க்கிறோம். இந்த வசனம் இபாதத் என்பது துஆதான் இபாதத். பிரார்த்தனையே வணக்கம். தொழுகை எப்படி, நோன்பு எப்படி, ஜக்காத் எப்படி, திக்ருகள் எப்படி வணக்கமோ, பிரார்த்தனையே வணக்கம்ங்கிறான். பிரார்த்தனை என்பது முக்கியமான வணக்கம். தௌஹீதுடைய உச்சபட்சத்தை அங்கதான் நாம பார்க்கலாம். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன்னா, உன்னையே வணங்குறோம், உன்னுடனே உதவி தேடுகிறோம்னா, நீ எஜமானன், நான் அடிமை, நாங்க அப்து, உனக்கு அடிமை ஆகிறோம். இபாதத்துனா அல்லாஹ்ட்ட அடிமை ஆகிறது அல்லாஹ் சொல்றோம். அந்த இபாதத்துங்கிற வார்த்தைக்கு கூட அந்த இபாதத்துங்கிற வார்த்தையை துஆண்டாங்க. துஆ தான் அடிமை ஆகிற தன்மையில முதல் அம்சம். அப்ப இதை நாம கவனத்துல, தொழுகை கூட அது அந்த வார்த்தை இருக்கு. ஸலாத் என்ற நேரடி பொருளுக்கு பிரார்த்தனை, கருணையை வேண்டுதல் என்று பொருள். ஸலவாத் என்றால் கருணையை வேண்டுதல் என்று பொருள். அப்ப தொழுகைங்கிற சொல் கூட கருணையை வேண்டுதல், பிரார்த்தனைங்கிற அம்சம் தான் முதல் அம்சம். லிட்ரேச்சரா பார்த்தீங்கன்னா அகராதி பொருள் படி பார்த்தால் ஸலாத்துக்கு பிரார்த்தனை பொருள். நடைமுறை இஸ்லாமிய பயன்பாட்டுப்படி இஸ்லாமிய சொல் மரபொழிதான் தொழுகை என்பதற்கு ஐங்கால தொழுகை, ஒளி செய்தல், தக்பீர் முதல் தஸ்லீம் என்ற சொல் உண்டு. அது பயன்பாட்டு இஸ்லாமிய மரபு அர்த்தம். நேரடி அர்த்தம் ஸலாத்துக்கு பிரார்த்தனை தான். அப்ப அல்லாஹ் எந்த வார்த்தைகளை தொழுகைக்கு தேர்வு செய்திருக்கான்னு பாருங்க. பிரார்த்தனை முக்கியமா இருக்கு. தொழுகையில நிறைய திக்குகள் பிரார்த்தனைகள், அதனால அந்த வார்த்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்படி குர்ஆன் செய்து நமக்கு சொல்லுது, பெருமானார் சொல்லி தராங்க. இவ்வளவு நன்மை மிக்க இந்த பிரார்த்தனைகளை கூட பிரிச்சு செய்யணும், செய்யக்கூடாது, முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை, முக்கியத்துவமான இடங்கள் இருக்குது பிரார்த்தனையில. சில இடங்கள்ல பிரார்த்தித்தால் அது ஏற்கப்படும், மறுக்கப்படாது. அல்லாஹ் இந்தந்த நேரங்களில் ஏற்க தயாராக இருக்கிறார். இப்படி எல்லாம் பிரார்த்தனைக்கு பல விதிகளை பெருமானார் அமைச்சு தர்றாங்க. அதுல ஒண்ணு, நாம செய்யக்கூடாத பிரார்த்தனை, அஞ்ச வேண்டிய பிரார்த்தனைகள் ஒண்ணு பாருங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நாம என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது. செஞ்சா இது ரொம்ப ஆபத்தான, நம்ம பிள்ளைகளை நாசமா போறத கண்ணு முன்னாடி பார்க்கலாம்.
இது ரொம்ப கவனமாக இருக்கும். எப்போ நிறைவேற்றுவான்னு தெரியாது. அல்லாவுடைய மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிடுவாங்க. அதுக்கு அல்லா டேட் போட்டு வச்சிருப்பாங்க விதியில. நம்ம பிரார்த்தனை செய்கிற பொழுது எத்தனை வருஷம் கழிச்சு இதற்கான பாதிப்பை பின்னாடி உணர்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில பாக்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தின் மூலமாக முந்தைய கால சம்பவத்தை சொல்லி, வரலாற்றை சொல்லி நமக்கு நினைவுபடுத்துறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4985வது செய்தியா பாக்குறோம். அபூ ஹுரைரா அந்த செய்தி அறிவிக்கிறாரு. இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்தை சார்ந்த ஜுரைஜ், எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். இவன் ஒரு வணக்கசாலி, ஒரு ஆசிரம் மாதிரி கட்டி அதுல உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய, வணங்க, தொழுவ இப்படி இருக்கிறார். அப்போ அவருடைய தாயார் அவங்கள அழைக்க வர்றாங்க. ஜுரைஜே அப்படின்னு சொல்லி மகனை கூப்பிடுறாங்க. அவர் தொழுதுகிட்டு இருக்காரு. அவர் மனதில் என்ன ஆகுதுன்னா, உமா கூப்பிடுறாங்களே என்ன செய்யறது, தொழுகையா அல்லாவுக்கு பதில் இருக்கிறதா அம்மாவுக்கு பதில் இருக்கிறதா, 8 மடங்களில் வர்றாரு. அவர் கடைசியில தொழுகையை தேர்ந்தெடுத்துறாரு. சரி, அம்மா எப்படின்னு பாத்துக்கலாம், அல்லாவோட தொழுதுகிட்டு இருக்கும்போது இடையில இப்ப நிறுத்த முடியாதுன்னு சொல்லி அல்லாவை தேர்ந்தெடுக்கிறாரு, தொழுகையை தேர்ந்தெடுத்துறாரு. இவங்க பதில் சொல்லல. திரும்ப 2வது வர்றாரு. 2வது வந்தா 2வது தொழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்க பதில் சொல்லல, தொழுகையிலே வர்றாங்க, அதே மாதிரி பாக்குறாங்க, கடைசியில பதில் அளிக்கல. 3வது வர்றாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கானே, என் மகன் என்கிட்ட பேச மாட்டேங்கான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம ஃபலா துமித்து ஹத்தா துர்யகுல் மூமிசாத், விபச்சாரிகளை கண்ணில் காணாமல் என் பிள்ளையை மரணிக்க செய்து விடாதே. அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. விபச்சாரம் செய்யுன்னு சொல்லல, விபச்சாரிகளை கண்ணில் காணாமல், அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வராமல் இவரை மரணிக்க செஞ்சிடாதே மகன் சொல்லி துவா செஞ்சாங்க. இந்த துவா அல்லாஹ் ஏத்துக்கிட்டாமல் தன் பிள்ளைக்கு எதிராக இப்படி ஒரு துவா செய்யறாங்க. பிள்ளை கேட்க வேண்டும்னு அல்லாஹ் ஏத்துக்கிறான். பார்த்தா அந்த ஆசிரமத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர், வந்து போகக்கூடிய பழக்கம் உடையவராக இருக்கிறார். ஒரு அம்மா என்ன செய்து, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாய், ஒரு அம்மா இந்த ஆட்டு இடையனோடு தவறாக இல்லறத்துல ஈடுபட்டுறாங்க, தவறாக நடந்துக்கிறாங்க. நடந்தா குழந்தையும் உண்டாயிடுது. குழந்தை பெற்று எடுக்கிற பொழுது யாருக்கு பிறந்த குழந்தைன்னு கேட்க போகும்போது அந்த விபச்சாரி ஜுரைஜ் என்ற அந்த நல்லடியாரை கையை காட்டியிருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க, அவர் தான். இவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. ஊர்காரங்க தொழுக நோம்பு சக்காத்து கட்சின்னு தஸ்மீலாம் கட்டி இப்படி ஆளை நினைச்சேன், நான் நல்ல மாதிரி வேஷம் போட்டுருக்காரு என்று சொல்லி இப்ப மக்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க, ஒளியவாயா வேஷம் போட்டது போதும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அவர் தொழுகையில் இருக்காரு. எப்பவே தொழுதுகிட்டே இருப்பாரு. இந்த உம்மத்துல அப்படி இல்லை சட்டம். நமக்கு 5 நேரம் தான் தொழுகை. தொழுதுகிட்டே இருக்கிறாரு, கேட்க மாட்டேங்காங்க. இப்படித்தான் அடிச்சுறாங்க. அடிச்சு ஆசிரமத்தில் அடிச்சு வரைக்கும் எல்லாம் ஏறத்தாழ சுக்குநூறாகி போச்சு. கீழே வர்றாரு. 2 அமைதியா வந்து ரொம்ப நிசப்தமான ஆளா இருக்கிறாரு, மன வலிமையான ஆளா இருக்கிறாரு. கீழே வந்து என்னப்பா பிரச்சனை, இன்னும் நீ ஒரு அம்மா வந்து குழந்தை எடுத்துட்டு வருது, விபச்சாரி பொம்பளை, நீ தான் இதுக்கு அப்பன்னு சொல்லுது, என்னையா நீ இந்த தொழுதுகிட்டு இருக்க, ஒரு தொழுகை என்னையா தொழுக அன்று சொல்லி பதில் சொல்லு இருக்கு அப்படின்னு என்னன்னு விஷயம். அப்பதான் அவருக்கு புரியுது, இந்த மாதிரி சமாச்சாரமா அப்படின்னு பக்கத்துல போய் பிள்ளைய தடவை கொடுக்குறாரு. மண் அபூக்க, பிறந்த குழந்தைக்கு பேசுமா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிறாங்க. இன்னொரு 3 சம்பவத்துல இது 2வது சம்பவம். உலகத்துல பேசிய குழந்தைகள் 3 தான், இது 2வது அம்சம். உடனே அந்த தலையை தடவி அந்த பிள்ளைய பார்த்து கேட்கறான், உங்க அப்பா யாரு, உனக்கு தந்தை யார்? பிறந்த குழந்தை பேசாதீங்க, பேசாது. 3 வயசாகும் 2 வயசாகும் பேசுறது. அப்ப அந்த பிள்ளை வந்து இன்னார் இந்த ஆட்டு இடையன் தான் என் தந்தை என்று சொல்லி பதில் சொல்லிடும். இது பெரிய மூச்சு சாத்த அற்புதம், கராமத். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எல்லா நல்லடியார்களுக்கும் சிலரை கொடுப்பான். உடனே இந்த சம்பவம் முடியுது. அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க, தெரியாம நாங்க அவசரப்பட்டு ஆசிரமத்தை இடிச்சிட்டோம், தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டி தருகிறோம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு மண் குடிசையில கட்டினா போதும், போயிட்டு வாங்க, அவசரப்படாது, எதையும் தீவிர விசாரிக்க என்கிற செய்தி இதுல இருக்குது. ஆனால் அவங்க தாய் செஞ்ச துவா பாருங்க, அல்ல ஏத்துக்கிட்டாங்க. அப்பலாக்கி அப்ப என்ன விளங்குதுன்னா, இதுக்கு சம்பவம் நம்ம மொத்தத்தை சொன்ன இடையில விட்டுக்கூடாத சம்பவத்தை சொல்றோம். பாயிண்டா தான் இந்த தலைப்புக்கான செய்தி. பெற்றோர்கள் பிள்ளைகளை நீங்கள் ஏதேனும் ஒன்றை கொண்டு திட்டினால், சபித்தால், அல்லாவின் மலக்குமார்கள் பெற்றோரின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிற மலக்குமார்கள் ஆமீன் சொன்னால் முடிஞ்சு வச்சுக்காரு. நம்ம கவனமாக நம்முடைய பிள்ளைகள் விஷயத்த கோபத்தை வருவான், ரொம்ப கோபம் வரும் சில நேரங்கள்ல. பிள்ளைகள் வளர வளர பேச்சை கேட்க மாட்டாங்க, ஏத்து பேசுவாங்க, இதையா கொண்டு எரிவான்.
நீ என்ன ஏன் பெத்தன்னு கேட்பாங்க. உன்னையோட என்னைய பெத்த சொன்னா அப்ப நீ அம்மாவை பார்த்து கேட்க. இந்த சமூகம் அப்படி போயிருச்சு. அப்ப இப்படி பேசுகிற பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா உணர்ச்சி வசப்பட்டோட அவன் நம்ம பிள்ளை. இந்த பிள்ளைங்க கோழி மீச்சு குஞ்சு சாவாதும்பாங்க. ஆனா கோழி மீச்சு குஞ்சு சாவாது மீச்சு சாவாது ரைட் தான், சொல்லி செத்துறக்கூடாது. அதான் இந்த தலைப்பு என்ன, எதையாவது சொல்லிட்டு போயிட, நான் சும்மா போறவன அதுல போறவன இதுல போறவன பெரியல பிள்ளைகள என்று நீங்கள் சொல்வீர்களானால் அப்படி பிள்ளைகள் இறக்குது. நீங்க இன்னைக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், செய்திக்காக எடுத்து பார்த்தால் காரணம் இல்லாமல் மனுஷங்க நல்ல மௌத்துக்கு காரணம் கிடையாது. மனுஷனால மறைவான விஷயம். மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு சிந்தனைக்குட்பட்டு பிளட் ரீதியாக ஹியூமன் அனாட்டமி சம்பந்தமாக சில ஆய்வுகளை எடுத்து பார்த்தால் காரணமே இல்லாம மௌத்துக்கள் நிறைய நடக்குது. எல்லாமே பிசிக்கலா நிலநீர் ஓட்டமும் ரத்த ஓட்டங்களும் பிளட் ரொம்ப தெளிவா இருக்கு. ரத்த பிரஷர் சுகர் எதுவுமே இல்லை. ஆனால் பிள்ளை ஒரு 30 வயசுல இறக்குறான், 28 வயசுல இறக்குறான். திருமணத்திற்கு பேசியிருக்கிற போது மரணிக்கின்றார். அவருடைய நாட்டை மௌத்துக்கு வயசு கிடையாது. இது என்ன செய்தினால் மருத்துவத்தை தாண்டி ஒரு அம்சம் இருக்குது, மனிதர்களால் யூகிக்க முடியாத அம்சங்கள். இதுல நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது, உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சபித்திருக்கிறீர்களா என்கிற ஒரு செய்தியை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். பிள்ளை 23 வயசுல சாவறான், 30 வயசுல சாவறான்டா, எல்லா மெடிக்கல் சர்டிபிகேட் ஓகே, அது நம்ம கண் பார்வைக்குள்ளது. கண் பார்வைக்கு தெரியாத சிந்தனையில மறக்கடிக்கப்பட்ட விஷயம் என் பிள்ளைக்கு எதிராக நான் சபித்திருக்கிறேனா என்கிறத ஆய்வு செய்யணும்னு ஒரு பெற்றோரும் அதை செய்யுங்க. தயவு செய்து சுய பரிசோதனை செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை. ஒருவேளை அப்படி செய்திருப்பீர்களானால் மறுப்பாக அதற்கு அல்லாட்ட இன்னொரு துவாச்சை, இறைவா என் பிள்ளைக்கு எதிராக பிள்ளைகளுக்கு சந்தேகங்களுக்கு எதிராக ஏதேனும் பிரார்த்தனை செய்தால் நன்மையாக மாற்றிவிடு, தீமையாக்கிறான்னு கேளு. அந்த கடமை இருக்குல்ல, அப்படி செஞ்சிடாதே, எந்த கட்டத்திலையும் செஞ்சிடாதீங்க. இந்த பிரார்த்தனைக்குள்ள இந்த ஒழுங்குல இது தடை செய்யப்பட்ட பிரார்த்தனை, அஞ்ச வேண்டிய பிரார்த்தனை, பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்கள் செய்துவிடக் கூடாது என்பதை பார்க்கணும். இது பிள்ளைகளுக்கு மட்டும் மேலையா, பொருட்கள் மேல பெண்கள் ரொம்ப டக்குன்னு உழைச்சி வசப்பட்டுருவாங்க. சண்டையில திட்டுவாருன்னா ஆம்பளை எப்படி திட்டுவோம், தொலைச்சு போடுவோம் ரஸ்கல் அப்படிமா, கடுமையான வார்த்தை ரஸ்கல்ங்கிற வார்த்தையில ஆங்கிலத்துல சாதாரணமா சொல்லிடுறோம். அதை போய் நீங்க மொழிபெயர்ப்பு செய்யறத பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வார்த்தை. படுவாங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம்ல, கடுமையான சொற்கள் நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம். படுவாங்கிற வார்த்தையெல்லாம் போய் எடுத்து பார்த்தா டிக்ஷனரி படுத்தினா ஆக மோசமான வார்த்தைகளாக இருக்கு. பிள்ளைகளுக்கு எதிராக இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். ரஸ்கோல் படுவா மஞ்சளால் நம்ம ஊர் திருநெல்வேலி பாசம் இவ்வளவு அவங்க சொல்லி என்ன வார்த்தைன்னு தெரியல, போய் பார்த்தா வேற மொழியில இருக்கு. ரஸ்கோல் படுவா போய் எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமான அர்த்தமா இருக்குது. அன்பார்லிமெண்ட் வார்த்தையை தெரியாமையே பேசிக்கொண்டிருக்கிறோம். படுவாங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரண வார்த்தை இல்ல, மோசமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். நாசமா போகுன்னு சொல்றாங்க, திட்டுறாங்க, அறுதலின்னு கூப்பிடுவாங்க. இப்ப இல்ல ஒழுங்கி வச்சு தௌஹீத் பிரச்சாரத்துல கடலூர்ல பிள்ளைங்க அறுதலி அறுதல் என்ன இருக்கு தெரியுமா, பெருமானார் துவா கேட்டு வச்சிருக்காங்க. அல்லாஹும்ம அஊது பிக்க மின் அன் உரத்தைலா அறுதலில் உமுரி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி கேட்டாங்க, இறைவா இழிவான மரணம் முதுமையில் ஹரம், அதையும் கேட்கிறாங்க. அஜசி வல் கசலி வல் புகுலி வல் ஜுமனி வல் ஹரமி, ரெண்டு ஒண்ணுதான். ஹரமி அறுதலில், அறுதல் என்ன தெரியுமா, தள்ளாத முதுமை. மலஞ்சலம் கழித்துக் கொண்டு திருமூலரோட அதை பேசுறாரு. மலஞ்சலம் கழித்துக் கொண்டு பிள்ளையெல்லாம் திட்டுவாங்க, இந்த கட்ட சாவாதா. ஆனா அறுதலில் ஊர் மரண முதுமை, அது பிள்ளையெல்லாம் வெறுக்கின்ற முதுமை. இதை பார்த்து நம்ம பிள்ளைய பார்த்து அறுதலின்னு கூப்பிடுறீல, அறுதல் என்றால் எவ்வளவு சாதம் அரபி சொல்லுது. இந்த மேல போய் கடையில் சொற்கள் காயல் பட்டு இந்த சொற்கள் சர்வசாதாரணமா பேசுவாங்க. பிள்ளையை கூப்பிடும்போது கூட அறுதலின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை. இந்த சொல்லை நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக சொன்னால் நம்ம பிள்ளையோட மனநிலை என்ன, உடல்நிலை என்ன, அவங்க மரணத்தினால் இப்படி ஒரு முதுமை அடைஞ்சு சாவணுமா? நாம இருக்க மாட்டோம், செத்து போயிடுவோம். நம்ம பிள்ளையின் முதுமை தள்ளாத முதுமைக்கு தள்ள வேண்டிய நிலை பெற்றோர்களால் சொற்களால் வேண்டுமா? அது கவனத்துல இருங்க. இந்த மாதிரி சொற்களை எல்லாம் சொல்லாது. தற்கூரிங்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. எல்லாத்தையும் போட்டு சகட்டு மணிக்கு திட்டுறது, ஓட்ட மாத்தி போட்டாம உடனே தற்கூரி. தாம்புள்ளே பார்த்து ஏன்டா தற்கூரி, ஏன்டா ஓட்ட மாத்தி போட்டேன், உனக்கு இஷ்டப்பட்டாலும் ஓட்ட போடுவோம், எனக்கு ஐயா தற்கூரிங்கிறாங்க அப்பங்கார மோகாரங்க. உங்க அரசியல கொண்டு விட்டு பிள்ளைய திட்டுறீங்க, உங்களுக்கு கொஞ்சமா வரும் இல்லையா? வரும். ஒரு இஸ்லாமிய பெற்றோர் இப்படி இல்லாம பேசுவாங்க பிள்ளைகள்கிட்ட, நல்ல சொற்களை பேச வேண்டாமா? என் குடும்பத்திலே நடக்குது, என் பிள்ளைகளுக்கு நடக்குது. பொருளை கேட்காம எடுத்துட்டான், திட்டம்னு ஆசையா தான் இருக்கு, சொல்லி புரிய வைக்கிறதுக்கு திட்டுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. மாற்றம் எங்க வருங்கிறத கவனிக்கணும். திட்டிடலாம், நார்மல் தான், ஒரு சின்ன சொல்லுதான். ஆனால் அது எதிர்ப்பு நிலையை உருவாக்கணும். பாசிட்டிவா திங்க் பண்ணி அவனை நம்ம இது மார்க் அடிப்பில் முஃப்லிஸ்னா என்ன,
அடுத்த இதெல்லாம் எப்படி புரியணும்? திருடலாமா? வீட்டுல இருக்கிறது திருட்டாகுமா? திருட்டுதானே, வீட்டுல இருக்கிறது திருட்டு தானே, சொல்லாம இருக்க திருட்டு தானே. அம்மாட்ட சொல்லாம ஒரு பொருள் எடுத்தாலும் திருட்டு தான். அதை அவனுக்கு புரிய வைக்கணும். வீட்டுல எடுத்தா திருட்டு இல்லைன்னு நினைச்சிருப்பான், அந்த கருத்தை அவன் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பார்ப்போம். நம்ம சும்மா திட்டிடுறதா? பிள்ளைகளை இப்படி திட்டாதீங்க. எடுத்து டக்கு சில தந்தை மரங்கள் ரொம்ப டக்குன்னு ஒரு நொடி பொழுது டெம்பர் ஆயிடுவாங்க. அப்படி டெம்பர் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளை கற்றுக் கொடுக்குறோம். இதையெல்லாம் இஸ்லாமுக்கு சொல்லுது. வாகனத்தை திட்டுவாங்க பார்த்தீங்களா? வாகனத்தை வண்டியில உட்காந்துக்கிட்டு வண்டி எப்படிங்க நல்லா ஓடுதா? என்ன ஒரு உருப்படி இல்லாத வாகனம், பெட்ரோல் வருங்க 25 தான் கொடுக்கும், அது மேலே உட்காந்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அதையே திட்டிக்கிட்டு இருப்பான். சாபத்துக்கு மேலே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? வீட்டை திட்டுவான், காத்தை திட்டுவான், மழையை திட்டுவான். நான் சாப்பிட்ற மழை பெய்யவே மாட்டேன், வெஞ்சி வெஞ்சி தொலைக்குதுமா. வெடிக்கு காலையில சாப்பிட இது என்னப்பா ஊரு, இதை ஒரு கிளைமேட்டா அப்படிமா. அது சும்மா கிளைமேட்டு, அது வேற. திட்டுறது, காற்றை திட்டுறது, மழையை திட்டுறது, இதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு சரியாண்டா சரி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை திட்டுறான். நாசமா போன காலம் எனக்கு மட்டும் போய் விடிஞ்சிருத. எவ்வளவு பெரிய தௌஹீதுக்கு எதிரான சொற்கள் இதெல்லாம். கொள்கை உறுதினா சும்மா சும்மா வாயில பேசுறது இல்ல, உறுதி வாழ்க்கையில வருகின்ற பொழுது அமைதியாக பொறுமையோடு கடைபிடிக்கும். உள்ள யுசைபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் வந்தாது. அதான கொள்கை. மௌலானா, அவன் தான் எங்களின் உதவியாளன், பொறுப்பாளன். அப்ப அந்த அந்த நியதியை, அந்த கொள்கையை கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. பிள்ளைகிட்ட கூட நம்மளால கடைபிடிக்க முடியும். நம்மள தாய் தந்தையரா எதற்கு குழந்தைகளை பெற்று நாமளே பள்ளி கொடுக்கணுமா நம்ம வாய்களால? இதை கவனத்துல வைங்க. ரசூலா காலத்துல ஒரு போர்க்களத்துக்கு ஒரு பயணங்கள்ல ரசூலா போயிட்டு வர்றாங்க. செயல் புகார்ல முஸ்லீம்ல 50-58 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இம்ரான் பின் ஹுசைன் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், பிரபலியமான நபித்தோழர். வருகின்ற பொழுது அன்சாரி பெண்மணி ஒரு ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு வர்றாங்க பயணத்துல. அன்சாரி பெண்களை ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய திறமை உள்ளவங்களா இருக்காங்க. பெண்களே வாகன ஓட்டிகளா இருப்பாங்க. ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது, ரொம்ப திமிரு அந்த ஒட்டகம். இந்த அம்மா சொல்லி பார்க்க கேட்க மாட்டேங்க, அந்த ஒட்டகத்தை சபிக்கிறாங்க. பெண்களுக்கு பலகீனமா இருப்பாங்க, டக்குன்னு சபிச்சிருவாங்க. நாசமா போற ஒட்டகம் அப்படின்னு ஒட்டகம் நாசமாட்டும் சபிச்சுட்டாங்க. ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாபத் சொல்லை கேட்டுறாங்க. பெருமானார் சொல்றாங்க, குதுமா அலைஹா, அதன் மேல பொருள் சரக்கு வைக்கப்பட்டிருக்கு, இறங்கி ஒட்டகத்தை விட்டு அதன் மேல இருக்கக்கூடிய பொருளையும் இறக்கி விடுங்கள். தௌஹா ஃபைனஹா மல்ஊனா, அந்த ஒட்டகத்தை அது இஷ்டத்துக்கு அது பாதையில் விட்டுருங்க என்றால் அது சபிக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் சொல்றாங்க. ஒட்டகத்துக்கு ஓனரு அந்த ஒட்டகத்தை சபிக்கிறாங்க. அந்த ஓனர் திட்டின ஒட்டகத்தை திட்டினது அல்லாஹ் வழக்குமார்கள் கொண்டு ஆமீன் சொல்ல வச்சு ஏத்துக்கிட்டான். அந்த ஒட்டகம் சபிக்கப்பட்டுருச்சு. அதனுடைய அது வேற அறிவிப்புல எப்படி வருதுன்னா, மேல சாமானோடு திரிஞ்சு இறக்க முடியாம ரசூலா சொல்றாங்க. வேற சில அறிவிப்புல இருக்கு, இது ரொம்ப கஷ்டப்படுது, அந்த சாமானை மட்டும் இறக்கி விட்டுருங்க, மேல இருக்கிற அந்த சரக்குகளை, அது தன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு, ஏன்னா சபிக்கப்பட்டிருக்கு. அதுல சொல்றார் இம்ரான் பின் ஹுசைன், பெருமானார் சொன்ன அந்த அந்த செய்தியை நான் கண்ணால் பார்த்தேன். இந்த ஒட்டகம் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டு திரிந்து கொண்டிருந்தது, யாரும் அதை தொடுவதில்லை என்ற செய்தியும் செயல் புகாரில பதிவு செய்திருக்காரு. புகாரி இமாம். சிந்திச்சு பாருங்க, வாகனத்தை திட்டுவது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. நான் என் வாகனத்துல உட்காந்துக்கிட்டு என் வாகனத்தை குறை சொல்லி திட்டுறது, ஒண்ணுக்காக வண்டினா திரும்ப அதுலயே பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கிட்டு திருப்தியில உங்களுக்கு வண்டி பிடிக்கலையா வித்துருவேன், செகண்ட்ஸ்ல வேற ஒரு வண்டி வாங்கல, புதுசா வாங்கி வந்தா வாங்கல, சும்மா நடந்து போங்க, வாக்கிங் போங்க. திட்டிக்கொண்டே அந்த வாகனத்தின் மீது இருப்பது, அந்த சாபத்தின் மீது பயணிப்பது சரியா? என்ன சொற்கள் சொல்றீங்க? வீட்டை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓட்டம் ஒழிஞ்சு விழுது, பொத்துன்னு விழுது, பொத்துன்னு விழுந்தா பூசு, இல்லாட்டா அமைதி ஆயிரு, வேற வீட போ, வீடை வித்துட்டு புது வீடு வாங்க, மனையை வேற எங்கிட்ட அவுட்டர்ல போய் வீட்டை வாங்கி கட்டிட்டு போ. ஏன் சபிக்கிற? அதுல என்ன இருக்குன்னு உனக்கு எது வாய்ப்பதை செய். சபிப்பதற்கு என்ன சொற்களால் ஏற்பட்டது மனநிலை. இது ஒரு பெரிய நம்மளே செல்ஃப் கான்பிடன்ஸ், அவநம்பிக்கையான சொற்கள் நம்மளை எப்படி மேலே, எவ்வளவு அற்புதமான மார்க்க கட்டமைப்பதிலா சொற்கள் எவ்வளவு வலிமையானவை என்பதற்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்குது. இந்த செய்தியை பார்க்கிறோம். அதனால திட்டாதே. ரசூலா சொல்றாங்க, லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதே, அனதஹர், நானே காலமாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றானா? காலத்தை திட்டலாமா? காலத்தை திட்டுவதன் மூலம் நீங்க அல்லாஹ்வை திட்டுகிறீர்கள். அல்லாஹ்வை திட்டுறது எப்படி சொர்க்கம் போவான்? என்ன கொள்கை உறுதி? இது பெரிய உறுதி. சொற்கள்ல கூட உங்களுக்கு பதத்தை ஒழுங்கா பயன்படுத்த தெரியாத நிலையில் நீங்கள் வாழ்ந்தீர்களானால் பலகீனமான ஈமான் இல்லையா? அது பலகீனமான ஈமான். அதுல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாத்து தரணும். இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி செய் முஸ்லிம் 50-62 செய்தி. அப்ப வரிசையா செய் முஸ்லிமுடைய ஆசிரியர் சாலம் குறித்து நிறைய ஹதீஸ்களை பதிவு செய்றார். அபூ ஹுரைரா அந்த செய்தி அறிவிக்கிறாரு. லா என்பதில் சித்திக்கு நான் எக்குன லஆனன்,
ஒரு உண்மையாளனுக்கு சபிப்பது தகுதியானதல்ல. பேசி பேசி பாப்பா கேட்கல, நாசமா போகிறான். ஆதாரங்களை வச்சு பேசது முடியல, வாதத்துல ஜெயிச்சிருந்தான் போகடா, நாசமா போகடா நீங்களாச்சும் குருவை பற்றி. பெரும்பாலும் தலாக்கு விவகாரத்துல குலா விவகாரத்துல பாக்குறோம், நிறைய பாக்குறோம். அப்படி சாப விடுவாங்க. தன் பிள்ளைகளுக்கு எதிராக குலாவுல சாப விடுற ஒரு தாய். பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு பிரச்சனை, குலா வாங்குறவன் செல்லும் மண்ணெண்ணி போட்டு நீனும் உங்க அப்பனும் நாசமா போகணும் அப்படி பிள்ளைக்கு எதிராக. தானும் சேர்ந்து பெற்ற பிள்ளைகளை நாசம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி? உனக்கு யார் அந்த ரைட்ஸை தந்தது? ஒரு உயிரை உன்னால படைக்க இயலுமா? அதை நாசமாக்குறதுக்கு துவா செய்யறா, நீ அதுக்கு பொறுப்பாளனா? கொஞ்ச நாள் அப்பனும் அம்மாலாம் இருக்கிறியா, அவ்வளவுதான். அந்த ஸ்டேட்டேஜ் அவ்வளவுதான். தாய் என்பவள் கடைசி வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு நீ தான் பாதுகாவலன் என்று அர்த்தம் அல்ல, அல்லாஹ் பாதுகாவலன். அல்லாஹ்தானே கையேந்தணும். நல்ல சொல்லுதானே. நாகமா பண்ண சொல்றதுக்கு நீ யாரு? அந்த உயிர் மீது, அந்த ஆன்மாவின் மீது இப்படி ஒரு அவச்சொல்லை சொல்வதற்கு நீ யார்? இஸ்லாம் அற்புதமான மார்க்கம், எல்லா உயிர்களையும் நேசிக்க சொல்லுது. உன் பிள்ளைகள் மேலேயே இவ்வளவுதான் நேசம்னா நீ எப்படி? நீ இந்த மனிதாபிமானம் ஆளா? ஜீவகாரணி உள்ள ஆளா? ஜீவகாரணியை பேசி என்னத்தை போய் யார்கிட்ட போய் நிரூபிக்க போறோம்? ஜீவகாரணியத்தை ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ரொம்ப அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். இன்னொரு மேட்டர் இருக்குது, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. இது அவன் சொல்லுவான்னு நம்ம கணிக்கணும். பொருளாதாரத்துல, கொடுக்கல் வாங்கல, ஹலால் ஹராம்ல, கலப்படங்கள்ல, தப்பான பொருளாதாரத்து பொருளை சரின்னு சொல்லி வியாபாரம் பார்க்கறது, இப்படி எத்தனையோ பொருளாதாரம் இருக்குத உங்களை சாவடிச்சிடும். உங்களுடைய ஈமான சாவடிக்கும், உங்களுடைய மறுமை பலனை எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். உலகத்திலேயே ஒண்ணுமில்லாம ஆக்கிடும், முஃப்லிஸ் ஆயிருவிய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் புகாரில 2448வது செய்தியா பார்க்கிறோம். முஆத் பின் ஜபல் என்ற நபி தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு ஆளுநரா அனுப்பி வைக்கிறாங்க. ஜனாதிபதி அனுப்புனா யூத கிறிஸ்துவ சமுதாயம், அந்த சமூகம் யூதமும் கிறிஸ்தவர்களாலும் நிறைந்த ஊர். அப்புறம் ரசூலா சொல்றாங்க, அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைங்க. அழைக்கிற பொழுது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூல் என்று ஷஹாதா சொன்னால், நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் அவங்களுக்கு 5 நேரம் தொழுவ கடமைன்னு சொல்லுங்க. முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா தொழுவ கடமை. அதுக்கு அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா அவங்க ஜக்காத்து கடமைன்னு சொல்லுங்க, சதக்கா கடமைன்னு சொல்லுங்க. சதக்காண்டா என்னன்னு ஜக்காத்துங்கிற வார்த்தையை சொல்றாங்க. செல்வந்தர்களிடம் எடுக்கப்பட்டு வரி ஏழைகளுக்கு கொடுக்கப்படும், பங்கிடப்படும் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, இந்த இடத்துல பொருளாதார சம்பந்தம் வந்ததுனால மனிதனுடைய இயல்பு பொண்ணு பொருள் புகழ்ல விழுந்துருவான். அங்க கூட ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டி இருக்குது. ரசூலா சொல்றாங்க, அம்பாலியும், உன்னையும் மக்களின் பொருளாதார விஷயத்தையும் எச்சரிக்கிறேன். ஒரு ஆளுநரா போடுற தனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆளுநரா அனுப்புறாங்க, ஒரு ஊருக்கு தலைவரா போ அனுப்புறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, மக்களுடைய பொருளாதாரத்துல கவனமா இருக்கு, கண்ணியமா நடந்துக்க, அதுல எதையும் நீ என்ன செஞ்சிடாத, எடுத்துறாத, உரிமை இல்லாம எடுத்துறாத என்று ரசூலா சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, வத்தகி தாவத்தல் மத்லூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள், ஏனென்றால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையுமே இல்லை என்று பெருமானார் சொன்னார். ஒருத்தருடைய பொருளாதாரத்துல நீங்க எடுத்து உறிஞ்சிட்டே என்றால், ஒரு ரத்தத்தை நீங்க உறிஞ்சு குடிக்கிறேன் என்றால், அவன் அல்லாட்ட கையேந்தி விட்டான் என்றால் நீங்க சொல்லி முடிஞ்சீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, 5 நேரம் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு தான தர்மங்களை கொடுத்தாலும் சரி, இன்னொருத்தருடைய உரிமையை நீங்கள் பறிப்பீர்களானால், சொற்களால, மான மரியாதையால, செல்வத்தால நீங்கள் பறிப்பீர்களானால், நீங்க எவ்வளவு பெரிய முஸ்லிமா இருந்தாலும் அல்ல சும்மா விட மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மனில் முஃப்லிஸ் அத்தத்ரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் பிச்சைக்காரன் யார் தெரியுமா? ஓட்டையாண்டி யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, ஒரு தீனார் கூட திருகம் கூட ஆட்டை இல்லையா, அவங்க ஓட்டையாண்டி பிச்சைக்காரன். பெருமானார் சொல்றாங்க, இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என் உம்மத்துல, என் சமூகத்தில் பிச்சைக்காரன் முஃப்லிஸ் ஓட்டையாண்டி ஒன்றுமில்லாதவன் யார் தெரியுமா? அது யஜிஉ யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வ பிஸியாமின் வ ஸகாத்தின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகையோடு வருவாரு, நோம்போடு முட்டையா வருவாரு, ஹஜ்ஜு கொண்டு வருவாரு, தான தர்மங்களை எல்லாம் கொண்டு வருவாரு, பெற்றோரை உருகி உருகி பேணி அந்த நன்மை எல்லாம் கொண்டு வருவாரு. ஆனால் கத்தப ஷஹாத ரசூலா சொல்றாங்க, லரபஹாதா ஷத்தமஹாதா. அப்ப ஒரு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விசாரணை இருக்கு, மனித உரிமைகள் பத்திய விசாரணை வச்சா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையிலும் டாப்ல இருப்பாரு. ஆனால் ஒருத்தர் எந்திப்பான், அல்லாஹ் என்னை திட்டி இருக்கிறான், என்னுடைய மானத்தோடு விளையாண்டுருக்க விட்டுறாத. அல்லாஹ் பாப்பான், அவன் 1ஆம் நம்பருக்கு போக்கிரியா இருப்பான்,
தொழ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், விபச்சார கேஸ் இருக்கும், கொலை கேஸ் இருக்கும், திருட்டு கேஸ் இருக்கும், இணை கூட வைத்திருப்பான். ஆனா மனித உரிமை மீறல் அங்க தீர்க்கப்பட்டாதான் சொர்க்கம் போயிடும். கடைசி சொர்க்கத்துக்கு முன்னாடி உள்ள விசாரணை தான். உடனே அல்லாஹ் சொல்ல என்ன பார்த்துருக்க ஒண்ணு இல்லை, இங்க அங்கொண்டு ரூபா காசு போனா எதுவுமே செல்லாது, நபரை கூட மாத்த இயலாது. எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி நன்மை தீமை மட்டும்தான். என்ன அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அம்புட்டு கோயில் கெட்ட கோயில் அவ்வளவு இருக்கு. சரி உன் தொழுகை கொடு, அவனுக்கு தொழுகை பயனளிக்காது. இணை வைக்காதவனா இருந்தா பயனளிச்சிடும், இணை வைத்தாண்டா அது பயனளிக்காது. கொஞ்சம் குறையும் தண்டனையில், அவ்வளவுதான். ரிலாக்ஸ் மனசு ரிலாக்ஸ், அவ்வளவுதான். தொழுகை 60 வருஷம் இந்த தொழுகை 50க்கு அவன் தள்ளி வச்சிடும். இவனுக்கு தொழுகை அவுட். இன்னொரு தந்திப்பாங்க, எல்லாம் என்னைய தெருவில் வச்சு அடிச்சுட்டான், என்னை பட்டப்பேர் சொல்லி கேவலப்படுத்திட்டு ஒண்ணுன்னா எந்திப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கும், டாக்டர் சக்காத்து காட்சி பெற்று எல்லாம் அண்மை முடிஞ்சு இருப்பாரா, சரி ஏதாவது உள்ள நுழைஞ்சிடலாம் எப்படியா சொர்க்கத்துக்கு நினைக்கும் போது இன்னொருத்த எந்திரிச்சு சொல்லுவான், இப்படி உரிமையை மீறிட்டாங்க, புறம் பேசிட்டு அவதூறு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு நோட்டி பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்ப இவன்ட்ட 0 பேலன்ஸ், நன்மையே இல்லை. தீமைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ல, இந்த ஆளை பார்த்தா இந்த ஆள் திருடனா இருப்பான், விபச்சாரம் பண்ணியிருப்பான், பல கேஸ்ல கெட்ட செயல்கள் எல்லாம் செய்திருப்பான். இந்த அடியானுடைய விபச்சார கேஸ் எடுத்து அவன் ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான், விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டான். 4 விபச்சார கேஸுக்கு அவங்கள போட்டோம். உலகத்துல போலீஸ்காரன் பொய் கேஸ் போடுறாங்க, அங்க உண்மை ரப்பு தீர்மானிக்க போற மாலிக் யௌமுத்தீன், அவன் முன்னாடி நிக்கணும். தூக்கி அங்க வச்ச உடனே இப்ப இவனுக்கு விபச்சாரத்துக்கு தண்டனை என்ன, பெரும் கொப்புரைகளில வச்சு நிர்வாணமாக உடல் அவிக்கப்படும். தேவையாது. 5 கொள்ள வேண்டிய பிரார்த்தனை ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க மனித உரிமைகள்ல விளையாண்டுட்டு வந்து நான் தௌஹீதுல இருக்க சொர்க்கம் பெறுவோம்னா தப்பிக்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காசு போன விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அப்ப இதுல உடைய வியாபாரம் உமர் அலி, அது 5 செய்தி இருக்கு, டைம் ஆச்சு முடிச்சுக்கோ, செய்தியில பார்ப்போம். அடுத்ததாக பெருமானா சொல்றாங்க, இன்னொரு பிரார்த்தனைக்கு உள்ளாக்கப்படுற செயல் இதெல்லாம். மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு ஒழுங்கு இருக்கு இஸ்லாத்துல. அந்த காலத்துல நம்மளும் வெளியே போய் கழிச்சோம், வயக்காடு பகுதி, அதுக்குன்ற சில பகுதிகள் தாளாங்குளம், பாப்ராணி, அதுக்கான பெண்கள் ஆண்களுக்கு தனி சபைகள்லாம் வச்சிருந்தோம். அதுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கும். ஆனா இப்போ அல்லாவுடைய எல்லாம் நாகரிகம் வந்துச்சு, பொருளாதாரம் வந்துச்சு, வீடுகள்லயே கழிப்பறை வசதிகள் எல்லாம் நம்ம கொண்டுட்டோம். மலஞ்சலம் கழிக்கிற பொழுது ரசூலா சொல்றாங்க, அந்த காலத்துல அப்படி அந்த சட்டம், இன்றைக்கும் இது பொருந்தும். வெளியூருக்கு போறீங்க, ஒரு ஒதுக்குப்புறமா போறீங்க, ஒத்தையடி பாதைகள் இருக்கும், குளத்தின் கரைகள் இருக்கும், இங்க எல்லாம் மலஞ்சலம் கழிச்சிடக்கூடாது, பொந்துகள்ல மலஞ்சலம் கழிச்சிடக்கூடாது. ரசூலா சொல்றாங்க, 2 சாபத்துக்குரிய காரியங்களை அஞ்சுங்கள். சகாபாக்கள் கேட்கிறாங்க, 2 சாபத்துக்குரிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அல்லது எத்தகல்லா ஃபி தரிக்கின் நாஸி அவ் ஃபி தில்லிஹிம், மக்கள் பயன்படுத்துகிற பாதையில் மலஞ்சலம் கழிப்பது ஒன்று, இன்னொன்று நிழல் தரும் மரங்களுக்கு கீழாக மலஞ்சலம் கழிப்பது. இந்த 2 ஒருத்தர் வெயில்ல வர கொஞ்ச நேரம் உட்காரணும், அங்கிட்டு வருவான், அங்கிட்டு போய் மலஞ்சலம் கழிச்சிருந்தா எவ்வளவு பெரிய திட்டுவான். நான் சொன்னா எங்கிட்டு வந்து இப்படி செஞ்சிருக்கான் பாருங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து திட்டுவான். இது சாதாரண விஷயமா? அதை திட்டுறதே சாபமா எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த திட்டுக்குள்ள நமக்கு தான் வரும். இப்படி அஞ்சுங்கிறாங்க ரசூலா. இது மாதிரி பிரார்த்தனை செய்யக்கூடாது. சில இதுல இன்னொருத்தர் நமக்கு எதிராக பிரார்த்திக்க மாதிரி நடந்துடக்கூடாது. 5 கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகளையும் நம்ம என்ன சில அடுக்கலாம். அதே மாதிரி சில பிரார்த்தனைகளை சாபம் விடும்போது கடைசியா சொல்லி முடிச்சிருவோம். சாபம் விடுகிற பொழுது நாம டக்குன்னு எதையும் செஞ்சிடக்கூடாது. சாபம் விடாம இருக்கிறத நல்ல பொறுத்துக்கோங்க. சாபம் விடுறதுக்கு தகுதி இல்லைன்னா என்ன பிரச்சனை, நாம சாபம் விட்ட ஒரு ஆள் மேல காபீர்னு கூட ஒரு ஆளை சொல்ல முடியாது, சும்மா சகட்டு மாதிரி சொல்லிடக்கூடாது. ரசூலா சொல்றாங்க, நீங்க எதையும் சபிக்காதீங்க, காற்றை சபிக்காதீர்கள், ஏனால் அது இறைவனுடைய கட்டளைப்படி காத்து வீசுகிறது. ஏனென்றால் இன்னொரு மல்லான ஷையன் லைஸலு பிஅஹ்லின் ரஜஅத்துல் லஅனத் அலைஹா அலைஹி என்று பெருமானா சொல்றாங்க. ஏதேனும் ஒன்றை நீங்கள் சபித்து, எவரையாவது சபித்து அந்த தகுதி அவரிடத்தில் அதுல இல்லை என்றால் எவன் சபித்தானோ அவனுக்கு அது திருப்பி விடப்படுகிறது என்று பெருமானா. நீங்க ஒண்ணு சபிக்கிறீங்க காத்த, அதுக்குள்ள சாபத்துக்கு தகுதியானதாக அந்த காற்று இல்லை என்றால் அந்த சாபம் உங்கள்கிட்ட திரும்பும். நீங்க ஒரு ஆளை சபிக்கிறீங்க, அந்த சாபத்துக்கு தகுதி இல்லை என்றால் வானத்துக்கு முட்டி திரும்பி உங்கள்கிட்ட தான் வருது. ரப்புல் ஆலமீன் சாபத்துக்கு 2 பக்கம் ஈர்முனை கத்திகள் மாதிரி சாபத்தை சொல்றாங்க, அதை பயன்படுத்தாது, உங்களுக்கு எதிராக திரும்பி விடும் என்று. இந்த அம்சத்தை எல்லாம் நம்ம கவனத்துல வச்சு 5 கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகள் இந்த லிஸ்ட்ல நிறைய இருக்கு, எல்லாம் அருள் செய்யட்டும். இப்படி பிரார்த்தனைகள்ல கவனமாக கையாள வேண்டிய அம்சம் இருக்கு. எல்லாம் நேரேன் இப்படி ஒரு இஸ்லாமிய நடைமுறையை பின்பற்றி நடப்பவர்களாக தவிர்க்க வேண்டிய பிரார்த்தனைகளை தவிர்த்து கொள்கிற நல்ல மக்களாக ஆக்குவானாக. வாஹுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவன் கொடுத்தான். அல்லாஹுடைய மகத்தான அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான
சமூக மார்க்க பணிகளை நம்ம செய்து வருகிறோம். அதுல முக்கியமான ஒரு அம்சம் மைல்கல் மக்தப் மதரசாக்களை ஒருங்கிணைத்தல், ஆலிமா மதரசாக்களை ஒருங்கிணைத்தல். அல்லாஹ்வின் அருளால் எல்லா கிளைகளிலேயும் மக்தப் மதரசாவும் ஓரளவுக்கு மதரசாவை நடத்துகிற வாய்ப்பு இருக்கிற பொருளாதார வசதி உள்ள எல்லா கிளைகளிலும் ஆலிமா மதரசாக்களை நம்ம தமிழகம் முன்னும் நிறுவிக்கொண்டே வருகிறோம். இதெல்லாம் இன்னும் சில ஆண்டுகளில் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரே குடையின் கீழ் தான் அமைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா ஃபார்மெட்டும் ஒரே தமிழ்நாடு முழுக்க ஒரே ரிசல்ட், ஒரே தேர்வு அப்படி எல்லாம் நாம கொண்டு வருவதற்கான பல திட்டங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கான வாய்ப்புகள் வருகிற பொழுது அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மதரசாக்கள்ல நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். தனிநபர் கருத்துக்கள் தெரிவதற்காக சொல்லப்படுமே தவிர அதை பின்பற்ற இயலாது. அப்படி ஒரு மதரசாவை நாம நம்முடைய கிளையின் சார்பாகவும் டவுன் கிளையின் சார்பாகவும் அல் ஃபலா ஆலிமா மதரசாவை ஏற்பாடு செய்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல இப்போ ஒரு கடந்த ஆண்டிலிருந்து எடுத்த முடிவு என்னவென்றால் 6ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவிகளுக்கு 7, 8, 9 10th 12th பாடம் பொது தேர்வா இருக்கனால சிரமங்களா இருக்குது பிள்ளைகளுக்கு அப்படிங்கறத காரணத்துல கொண்டு 6ஆம் கிளாஸ் முடிச்சு நடப்பு 7ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க தாராளமாக தமிழ் எழுத பிடிக்கவும் அரபி வாசிக்க தெரிஞ்சாலும் போது குர்ஆன் இந்த மதரசாவில தகுதி உடையவர்களாக கருதப்பட்டு புதிய சேர்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். எனவே நீங்க என்ன செய்ய உங்களுடைய பிள்ளைகளை 6ஆம் கிளாஸ் முடிச்சு இப்ப நடப்புற 7ஆம் ஆண்டு செல்லக்கூடிய மாணவிகள் இருப்பார்களானால் ஆகஸ்ட் 9 வரைக்கும் அட்மிஷன் நடைபெறுது. குறைவான இடங்கள் இருப்பதனால் சகோதரர்கள் செய்வனுடைய பிள்ளைகளை இந்த மார்க்க கல்வியில் பயில்வதற்காக அட்மிஷன் நடைபெறுது, பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். அதே போன்று மக்தப் மதரசா தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. அதுலேயே உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க தொடர்ச்சியாக சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஹிஃபுல் மதரசாவையும் ஒருங்கிணைப்பதற்கு மாவட்டம் மூலமாக நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் பேட்டை கிளையில் அது சிறப்பாக ஓராண்டு காலம் நிறைவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. நாமளும் அதுக்கு நிர்வாகத்தின் மூலமாக அடுத்த முயற்சி எடுக்கிறோம். டவுன் கிளையில விரைவில் முறையான ஹிஃபுல் மதரசாவும் அதற்கான வாய்ப்பு ஏற்பாடுகளையும் செய்வோம். அப்படி வருகிற பொழுது நீங்க என்ன செய்யுங்க அதற்கான உங்களுடைய ஆண் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க ஹிஃபுல் மதரசாவில சேர்த்து எங்களுக்கு புதிய சேர்க்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.